ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே கம்மியான விலையில் ஒரு ப்ளவுஸாக பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைனுக்கு நான் பார்டர் வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்ணி தான் 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். எப்போவும் வந்து ஜரி த்ரெட்டில் தான் கொடுப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சாரியோட கலரில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சேம் கலர் உள்ள 2 த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு த்ரெட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து இன்னொரு இதில் சுற்றி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஷீட்டோ அப்படி இல்லைன்னா த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுவோம் இல்லையா, அந்த இதை எடுத்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து தான் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்லலாம் நிறைய பேருக்கு வந்து செயின் வந்து வராது. ஏன்னா நீங்கள் ஜரியிலே போட்டு பழகியிருப்பீங்க. ஸோ சில்க் த்ரெட்லேயும் போட்டு பழகுங்க. சில்க் த்ரெட்டில் போடும்போது தான் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் வரும். இதுவே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வராது. ஏன்னா சில்க் த்ரெட்டு ரொம்பவே தின்னாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி கட் ஆகி வரும். ஸோ சில்க் த்ரெட்டில் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டிங்கன்னா தான் த்ரெட் ஒர்க் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஸ்டிச்சஸ் வந்து அழகாக தெரியும். அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் ரொம்ப பழைய த்ரெட்டாக யூஸ் பண்ணிங்கனாலும் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். பாதியில் அங்கங்கே கட் ஆகிறது, அந்த சைடில் பிரிஞ்சு வரும் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய த்ரெட்டாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். டபுள் பெல் நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் பெல், அப்புறம் ராஜ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் மோஸ்ட்லி டபுள் பெல் அண்ட் ராஜ் இது 2மே யூஸ் பண்ணுறேன். எனக்கு 2மே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போது 3 லைன்ஸ் வந்து நான் ஜரி த்ரெட் கொடுத்துட்டேன். 3 லைன்ஸ் ஜரி த்ரெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து ஏ ஸ்டார் நல்லா இருக்குது அப்படின்னா ஏ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரிசோ பிராண்டு தான். அடுத்து மிஷின் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஷூயிங் த்ரெட்டு நார்மல் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான் சேம் ப்ளவுஸ் கலர்லேயே நான் யூஸ் பண்ணுறேன். நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சேம் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எண்ணாட் போட்டால் அது அங்கங்கே அசிங்கமாக தெரியாது. ஸோ சேம் கலர் இருக்கிறனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து செல்ஃப் கலர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீடில் பொறுத்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வரும். ஹை நீடிலாக இருந்தது அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீடிலோட எட்ஜு வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது நல்லா நீட்டாக நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பீடுமே வரும். நீடில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 90 டிகிரியில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீடிலோட ரொட்டேட், அதாவது நம்ம நீடில் எப்படி வளைச்சி கொடுக்கணும், த்ரெட் எப்படி வளைச்சி கொடுக்கணும், நீடில் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், இது 2மே தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்துடும், டெக்னிக் கிடைக்கும். அதாவது ஒரு யூஸ் பண்ண உங்களுக்கு டெக்னிக் கிடைக்கும். அதை வச்சு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 3mm பீட்ஸில் வந்து 3mm 2mm இந்த பீட்ஸில் வந்து சீக்கிரம் டார்க் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது குவாலிட்டி இல்லாத பீட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டார்க் ஆகும். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கும்போது அந்த பீட்ஸ் மேலே லைட்டாக தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் எல்லாம் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து குவாலிட்டி கொடுக்கும். கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக கருப்பாகிடும். அதே மாதிரி இன்னொரு ரீசனும் இருக்குது. இது ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பீட்ஸ் எல்லாமே கருப்பாகும். ஏன்னா நம்ம கை ஸ்வெட் ஆகும்போது அந்த உப்பு தண்ணி போயிட்டு பீட்ஸில் படும்போது கண்டிப்பாக பீட்ஸ் எல்லாம் கருத்து போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு காற்று வர மாதிரி இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுங்க. பீட்ஸ் கருக்க அதுவும் இன்னொரு சான்ஸு தான்.
அதே மாதிரி 3 பீட்ஸாக இருந்தால் ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் டல் கோல்டு இருக்குது, ஷைனிங் கோல்டு இருக்குது. ஷைனிங் கோல்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். தென் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் தான். நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு எது வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த பீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ப்ளவுஸஸ்க்கெலாம் 600 to 800க்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கான டைம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஒர்க் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 3 லைன்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து புட்டாஸ் வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ புட்டாஸ் நான் கொடுக்கல. ஒன்லி பீட் ஒர்க் மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து 3 சுகர் பீடு, தென் வீட் பீடு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. மெட்டீரியல் காஸ்ட்டும் கம்மி தான். நம்ம ஒர்க் பண்ணுற டைமும் வந்து நமக்கு கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அதை பார்த்துட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பீட்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது ஓகே அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த பல்க் குவான்டிட்டி வந்து வாங்கணும். ஸோ எடுத்த உடனே கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பேக்கெட்டோடு வாங்கிடாதீங்க. ஸோ அதை குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் மெசேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். அப்படி இல்லைன்னா என்னால் டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். எல்லோரும் வந்து நான் நிறைய கார்ட்டில் தான் நீங்கள் போட்டு காட்டுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பாருங்கள், நான் இது ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ளவுசஸ்ஸு. ஸோ இதுக்கு கார்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா டைம் எடுக்கும். ஸோ அந்த ½ அன் ஹவரில் நான் ஒரு ஸ்லீவே ஒர்க் பண்ணி முடிச்சிருவேன். அதனால ஸோ நான் கார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃப்ரேம்லேயும் நான் ஒர்க் பண்ணுறேன். ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெவி ஒர்க்காக இருந்தால் தான் நான் கார்ட்டை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒர்க்கு 600 800 அந்த ரேஞ்சு உள்ள ஒர்க்லாம் வந்து கண்டிப்பாக நான் இந்த ஃப்ரேமில் தான் பண்ணுறேன். ஃப்ரேம்லேயே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூஸ் விழுகாது. ஹேண்டு வந்து உங்கள் கையை வந்து ஃப்ரேமில் டச் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? டச் பண்ணிங்க அப்படின்னா லூஸ் விழுகும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. இப்போ வந்து ஒரு 3 அதோட 2 சைட்லேயும் வீட் பீட் வச்சுட்டு சென்டரில் ஒரு வீட் பீட் வைக்க போகிறோம். அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்து அதே டிசைனை நான் அப்படியே ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் சிங்கிள் பீட் லாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த 3 பீட் மேலே க்ளோஸ் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ நைட்டில் வந்து வீடியோ எடுத்தனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலி ப்ளூ கலர் ப்ளவுஸு. ஸ்லீவும் இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.